நமஸ்காரம். நான் இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக்ன்ற ஃப்ரூட் கேக் செய்ய போகிறேன். இந்த கேக்கில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ரிச்சாக செய்வோம். பட் ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உலர்ந்த பழங்களை ஊற வைக்கணும். இதற்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச திராட்சைகளில் ப்ரௌன் கலர் 50 கிராம், கருப்பு கலர் 50 கிராம், கோல்டன் கலர் 50 கிராம், டியூட்டி ஃப்ரூட்டி 50 கிராம், ட்ரை பிளாக்பெர்ரி 25 கிராம், செரி 25 கிராம், மிக்ஸ்டு பெர்ரிஸ் 50 கிராம், பேரிச்சை 50 கிராம், ஒரு கப் டெட்ரா பேக் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு நாளெல்லாம் ஊற வைக்கணும். அப்போ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆரஞ்சு ஜூஸை உறிஞ்சி நல்லா ஊறி இருக்கும். பட் நான் இப்பவே செய்ய போறதுனால அடுப்பில் வச்சு ஒரு கொதி வைக்க போறேன். பழக்கலவையை ஒரு பேன்ல சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ மீடியம்ல இருக்கு. ஒரு 20 செகண்ட் கொதிச்சா போறோம். அடுப்பு அணைச்சிடுறேன். இது அப்படியே 1 மணி நேரம் ஊறட்டும். இந்த ஃப்ரூட் கேக்குக்கு ஸ்பைஸ் பவுடர் ரொம்ப முக்கியம். அது நான் இப்ப ஃப்ரெஷ்ஷா அரைச்சிக்க போறேன். லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், லவங்கம், சுக்கு. லவங்கப்பட்டை மட்டும் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு ஒரு 5 கிராம் அளவுக்கு இருக்கும். மற்றதெல்லாம் சேர்ந்து ஒரு 7-8 கிராம் இருக்கும். எல்லாத்தையும் மிக்சர் ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு ஒரு கப் கோபுரமா எடுத்துட்டு இருக்கேன். கையால மாவு அமுக்காத அந்த கப்பை கையில எடுத்துட்டு 2-3 தடவை தட்டிக்கிறேன். மைதா மாவு எவ்வளவு செட்டில் ஆகுதோ ஆகட்டும். மீடியம் மேல லெவல் பண்ணி எடுத்துடணும். இந்த ஒரு கப் மைதா 140 கிராம் இருந்தது. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, ஸ்பைஸ் பவுடர்லேருந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சதைச்சுக்கிறேன். ட்ரை இன்கிரீடியன்ட் ரெடி ஆயிட்டு. அடுத்தது இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொலாசஸ். வாசனையும் கலரையும் கொடுக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் சர்க்கரையை ஒரு பேன்ல பரவலா போட்டு இருக்கேன். அதே அளவுக்கு வெல்லம் பொடி செய்து எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு தீயை மீடியம்ல வச்சுருக்கேன். கலரவே கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா நடுவில் கொஞ்சம் சர்க்கரை உருக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சர்க்கரை பரவலா உருக ஆரம்பிச்சிருது. இந்த சமயம் கொஞ்சம் கலரிக்கிறேன். வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீயை லோல பண்ணிட்டேன். கண்டினியூஸா கலரணும். இப்ப தேன் கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க் ஆனோம். நல்ல கருத்த கலர் வந்துருது. அடுப்பை அணைச்சிடுறேன். இதை கண்டிப்பா ஆற வச்சுட்டு தான் தண்ணீரை சேர்க்கணும். கொதிக்கும் போதே தண்ணீரை சேர்த்தா எல்லா பக்கமும் தெறிக்க ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷம் ஆற வச்சுட்டேன். கெட்டியா இருக்கு. இதுல 1/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ லோல வச்சுட்டு இருக்கேன். அது நல்லா கரையணும். கரைஞ்சிடுத்து. ஊற வச்ச உலர்ந்த பழங்களை சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு 15 செகண்ட் கொதிச்சா போறோம். அடுப்பை அணைச்சிடுறேன். 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பிரவுன் சுகர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஆரஞ்சோட மேல் தோல் மட்டும் சீவிக்கிறேன். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தையும் சீவிக்கிறேன். ரெண்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தா போதும். மேல இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் மட்டும்தான் சீவிக்கணும். 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துட்டு முந்திரி, பாதாம், வால்நட் எல்லாம் சேர்ந்து ஒரு 50 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே வைக்கிறேன். சூடு ஆறட்டும்.
சூடு ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ வெட் இன்க்ரீடியன்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டும் ரெடி ஆகிடுது. மைதா கலவையில் ஊறின பழக்கலவையை சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எக்லெஸ் கேக் பண்ணுறதுனால பீட்டர் அவசியம் இல்லை. அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லலாம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்பூனோட பேக் சைடில் லைட்டாக கோட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பதம். 7 inches பேக்கிங் டின். இதில் அடியில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுருக்கேன். சைட்லேயும் அதே மாதிரி போட்டுக்கிறேன். இந்த கார்னரை நெய்யால் சேர்த்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டி விட்டுறேன். நெய்யால் க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேக்கிங் டின் ரெடியாக இருக்கு. கேக் மிக்சரை சேர்க்கிறேன். தட்டிக்கிறேன். அப்போதான் கேப் இல்லாத செட்டில் ஆகும். ட்ரை ஃப்ரூட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மைதாவை சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். மேலே கொஞ்சம் நட்ஸும் போட்டுக்கிறேன். பேக் பண்ண ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஓடிஜி அவன் யூஸ் பண்ண போகிறேன். பட் இதை அப்படியே ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம். அது எப்படி வைக்கணுன்றத சொல்கிறேன். உயரமான ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டுருக்கேன். 1 கப் டேபிள் சால்ட் போட்டுருக்கேன். ரிங் வச்சுருக்கேன் உயரம் கொடுக்கறதுக்காக. அடுப்பத்தியை லோவில் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெடியாக வச்சிருக்கிற பாத்திரத்தை தூக்கி உள்ளே வைக்கணும். பேக்கிங் டின் இல்லைன்னா நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கர் மூடியில் கேஸ்கட் போடக்கூடாது. கேஸ்கட்டை எடுத்துட்டு மூடணும். மேலே சேஃப்டி வால்வும் போடக்கூடாது. அடுப்பு தீ லோவில் வச்சுட்டு 45 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு தேவைப்பட்டா 5-10 நிமிஷம் அடுப்பை திருப்பி ஆன் பண்ணிக்கணும். நான் இப்போ ஓடிஜி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். 150 டிகிரி சென்டிகிரேட்ல 1 hour செட் பண்ணிட்டு இருக்கேன். பேக் பண்ணிட்டேன். குத்தி பார்க்குறேன். ஒட்டாமது இருக்கு. இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 15 நிமிஷம் பிடிச்சது. இதை அப்படியே 1/2 மணி நேரம் ஆற விடுறேன். 1/2 மணி நேரம் ஆயிடுத்து. கேக்கை டின்லேருந்து வெளியில் எடுக்கிறேன். கேக்கை கூலிங் ரேக்கில் வச்சுருக்கேன். நல்லா ஆற விடணும். ஒரு நாளெல்லாம் ஆற விட்டுட்டேன். கேக் ரொம்ப நல்லா பேக் ஆயிருக்கு. கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேக் ரொம்ப ரிச்சாக இருக்கு. நார்மல் டேஸ்லயும் பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம். ரொம்ப சுலபமாக வீட்லேயே செய்யக்கூடியது. சாஃப்டா வந்திருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.